பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவுல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம அப்பன் ஈசன் சிவபெருமானுடைய மெசேஜ் தான் பார்க்க போறோம். ஸோ வரக்கூடிய பிப்ரவரி 10 பிரதோஷம், அதுவும் இந்த பிரதோஷத்துல 2 ஹைலைட் வருது. ஒன்னு சோமவார பிரதோஷம், இன்னொன்னு தை பிரதோஷம். அதுவும் பிப்ரவரி 11 தைப்பூசம், சரிங்களா? முன்னாடி 10ஆம் தேதி பிரதோஷம். ஸோ அப்ப இந்த பிரதோஷம் ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான பிரதோஷம். ஸோ முருகரும் வழிபடுற மாதிரி சிவபெருமானையும் முன்னாடியே அப்பாவை வழிபட்டுட்டு அப்பா கிட்ட பிளஸிங் வாங்கிட்டு தென் பிள்ளைகிட்ட பிளஸிங் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த பிரதோஷத்துக்கு அப்போ சிவபெருமான் நம்மளுக்கு என்ன மெசேஜ் அட்வைஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றதான் நம்ம இந்த பதில பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்போ பயர் செலெக்ஷன் நான் காட்டுறேன், கிறிஸ்டல் செலெக்ஷன் காட்டுறேன். நீங்க ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணிக்கோங்க. கிறிஸ்டல் சூஸ் பண்றது எப்படின்னா, கண்ணை மூடுங்க, நல்ல டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் எடுங்க, ஒரு அமைதியான மைண்ட் செட்டுக்கு வாங்க, சிவபெருமான மனசுல நினைச்சுக்கோங்க. ஈசா, சிவனே, அப்பா எனக்கு ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ், கரெக்டான ஒரு மெசேஜ் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. ஸோ உங்க கிறிஸ்டலுக்கான மெசேஜ் பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு பயல் செலெக்ஷன் காட்டிடுறேன். பயல் நம்பர் 1 எல்லோ கலர் கிறிஸ்டல், பயல் நம்பர் 2 கிரீன் கலர் கிறிஸ்டல், பயல் நம்பர் 3 பர்பிள் கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டலை நீங்க உங்களுக்கான கிறிஸ்டலை சூஸ் பண்ணிக்கோங்க. பயல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ, ஸோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பயல் நம்பர் 1 உங்களுக்கு சிவபெருமான் மெசேஜ் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, உங்களுக்கான ஒரு சரியான டைம் இது, சரிங்களா? உங்களுடைய பவர் என்ன, உங்களுடைய வேல்யூ என்ன, உங்களுடைய தனித்தன்மை என்ன, நீங்க சிவனுடைய பிள்ளையா இருக்கீங்க, சிவனடியாரா இருக்கேன், சிவபக்தரா இருக்கேன் அப்படின்னா, ஸோ நீங்க எந்த அளவுக்கு அவர் மேல ஒரு அன்பு பக்தி வச்சிருக்கீங்க, நீங்க எந்த அளவுக்கு ஒரு வேல்யூவான ஒரு கம்பீரமான ஒரு பர்சன், ஒரு ஆன்மா அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு தெய்வீகமான ஒரு டைம் இந்த டைம், சரிங்களா? ஸோ இந்த டைம்ல நீங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். அப்பதான் இந்த உங்களுடைய வேல்யூ, நீங்க வழிபடுற இந்த உங்களுடைய பக்திக்கான வேல்யூ எல்லாமே தெரிய வரும். ஸோ அந்த ஒரு விஷயம் என்னன்னா, டெய்லி மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க, தியானம் யோகா பண்ணுங்க. ஸோ மனதுக்கு, அதாவது மன ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா தியானம் பண்ணுங்க, மனம் தெளிவு பெறணும், சிந்தை தெளிவு பெறணும் அப்படின்னா தியானம் பண்ணுங்க, உடல் ஆரோக்கியம் வேணும்னா யோகா பண்ணுங்க. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் டெய்லியும் நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க, உங்களால முடிந்த அளவுக்கு, சரிங்களா? உங்களுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டியோ அதுக்கேற்ற ஒரு யோகாசனங்களை பண்ணுங்க, தியானத்தை பண்ணுங்க. இது 2ம் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சிவனை வழிபடுறதுக்கான, சரிங்களா, சிவன் என்னுடைய அப்பா, சிவன் தான் என்னுடைய உலகம், சிவன் தான் என்னுடைய உயிர் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்களே, அதுக்கான வேல்யூ கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கையில தெரிய வரும். மற்றவங்களுக்கும் அதனுடைய அருமை புரிய வரும். அதற்கான ஒரு சரியான டைம் இது. நிச்சயமா உங்களுக்கு சிவபெருமான் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு. முடிஞ்சா அவருடைய ஒரு சூலாயுதத்தை கூட வழிபடுங்க. சிவனை நம்ம வழிபடுவோம், நந்தி பகவானை வழிபடுவோம், சிவலிங்கத்தை வழிபடுவோம், அதெல்லாம் சரி. சூலாயுதத்தையும் வழிபடுங்க. அதுதான் உங்களுடைய பவர், உங்களுடைய வேல்யூ என்னன்னு காட்டக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ இதை நீங்க வழிபடுங்க. உங்களுக்கு நிச்சயமா ஒரு லைஃப்ல ஒரு தெளிவு கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேபிள் கிடைக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், சரிங்களா? ஒரு திடத்தன்மை கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு சிவபெருமான் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 1 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த கிரீன் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பயல் நம்பர் 2 உங்களுக்கு சிவபெருமான் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, சில கால தாமதங்கள் ஆகுதுன்னா அதற்கு பொறுமையா இருங்க, சரிங்களா?
காலதாமதம் ஆகுதுன்னா சோ அந்த விஷயம் ரொம்ப பெஸ்டா நடக்க போகுது, ரொம்ப சிறப்பா இருக்க போகுதுன்னு அப்படின்னு அர்த்தம். அதுக்காக தான் காலதாமதங்கள் கொடுக்கறது. சரிங்களா? கால பைரவரா யார நம்ம வழிபடுறோம்? சிவனுடைய சொரூபத்தை தான் வழிபடுறோம். அப்போ அவருக்கு தெரியாதா உங்களுக்கு எந்த நேரத்துல எது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப சில விஷயங்கள் தாமதமாவது, டிலே ஆகுது, தள்ளி போகுதுன்னா அது பெஸ்டானதா உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அப்படின்னு அர்த்தம். அதை உங்களுக்கு சிவபெருமான் முதல்ல வந்து அதை உங்களுக்கு கொடுத்து கன்ஃபார்ம் பண்றாரு, இந்த ஒரு மெசேஜ் கொடுத்து. சரிங்களா? உங்களுடைய டெடிகேஷனுக்காகவும், உங்களுடைய டெடிகேஷன் செய்யக்கூடிய காரியங்களை அதிகமாகணும், உங்களுடைய இலக்குகளுக்கு உங்களுடைய டெடிகேஷன் அதிகமா இருக்கணும், ஒரு கடிவாளம் கட்டின மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஹனுமரை வழிபடுங்க அப்படின்றாரு. சரிங்களா? ஹனுமரை விட இந்த உலகத்துல மிகப்பெரிய சிவபக்தர் இருக்கவே முடியாது. சரிங்களா? அதுக்கு அடுத்துதான் ராவணர் அப்படிலாம் வருவாங்க. ஏன்னா ஹனுமருடைய சிவபக்தின்றது ரொம்ப பெருசு. அது வந்து விவரிக்கவே முடியாது. அந்த பக்தி உங்களுக்கு கிடைக்கணும், அந்த ஒரு திடம் கிடைக்கணும், அந்த ஒரு டெடிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா ஹனுமரை வழிபடுங்க, அவருடைய சிவபக்தரான ஹனுமரை வழிபடுங்க அப்படின்றது. சோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய இன்னர் வாய்ஸை கேளுங்க. சரிங்களா? உனக்குள்ள நான் இருக்கிறேன், நீ ஏன் எங்கெங்கயோ தேடுற, உனக்குள்ள நான் இருக்கிறேன். சோ ஒன்ன நீ கேளு, உன்னுடைய இன்னர் வாய்ஸ். சரிங்களா? உங்களுடைய இன்ட்யூஷன் அதை வந்து கேளுங்க. அங்க இருந்து உங்களுக்கு சிவபெருமான் சில மெசேஜஸ் கொடுப்பாரு, சில பதில்களை கொடுப்பாரு. சோ அந்த பதில நீங்க உண்மையான உங்க லைஃபுக்கான ஒரு பதிலா எடுத்துக்கோங்க. சோ இத மட்டும் இப்ப நீங்க ஃபாலோ பண்ணணும். இத பண்ணா போதும், உங்களுக்கான சரியான டைம்ல சரியான விஷயங்கள் வந்து நடக்கும். சிவபெருமான் உங்களுக்கு நீங்க கேட்ட வரத்தை கொடுத்தே தீருவாரு அப்படின்றதுதான் அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 2 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ பயல் நம்பர் 3. ஸோ உங்களுக்கு சிவபெருமான் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களுக்கு நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்கள் ஒரு சிக்கல்கள் ஏற்பட்டாலுமே சரி, இல்லை ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்வான தருணங்கள் ஏற்பட்டாலும் சரி, உங்களுடைய உணர்வுகள் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. அது எப்பவுமே உங்களை ஒரு நல்ல மனிதரா வந்து மாற்றும், நல்ல ஒரு வெல்பீயிங்கா வந்து மாத்தும், ரொம்ப ஒரு நிலையான ஒரு மனிதரா மாத்தும். சரிங்களா? சோ இந்த சேஞ்சஸை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை சுத்தி எல்லாமே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய சர்க்கிளா இருக்கட்டும், உங்களுடைய பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், உங்களை சார்ந்திருக்க நபர்களா இருக்கட்டும், உங்களுடைய பிரபஞ்சமா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். சோ இந்த விஷயத்த நீங்க கையில எடுக்கணும் அப்படின்றது, அந்த விஷயத்த கையில எடுக்கும் போது முதற் கடவுளான விநாயக பெருமான வழிபட ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? அவருடைய ஒரு வழிகாட்டுதல் படி, இல்ல அவருடைய ஒரு பக்தியின் பேராலேயே நீங்க இந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ விநாயக பெருமான நீங்க வழிபட்டுட்டு இருந்தீங்க, இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல விநாயகர் நான் வழிபடுறதே இல்லை, விநாயகரை போய் நான் பார்க்கறது கூட இல்லை, கோவில் கூட போறதில்லை அப்படின்னா திருப்பியும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல விநாயகர் மேல எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை, நான் வழிபட்டது இல்லைன்னா இப்போதுல இருந்து நீங்க விநாயக பெருமான வழிபட ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? சோ அது ஒரு அந்த ஒரு விஷயத்துல இருந்தே மாற்றத்தை கொண்டு வாங்க. நிச்சயமா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அண்ட் உங்களுடைய இமோஷன்ஸும் வந்து கண்ட்ரோல் ஆகும். சரிங்களா? உங்களுடைய இமோஷன்ஸை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய மாற்றங்களை நீங்க வாழ்க்கையில சந்திக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க, வாழ்க்கையே மாறணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மாற்றம் உங்களுக்குள்ள இருந்து வரணும். அதற்கு பிள்ளையார் சுழி போட்டு விநாயகரையே வழிபாட ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா சிவனுடைய பிளெஸிங்ஸும் உங்களுக்கு முழுமையா இருக்கும். அவரும் உங்களை எப்பேற்பட்ட சூழல்லையும் காத்து நிப்பாரு, உங்களுக்கு ஒரு முழு ப்ரொடெக்ஷனை வந்து கொடுப்பாரு அப்படின்றதுதான் சிவபெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நேயர்களே, இன்னைக்கு வந்து நம்ம தை பிரதோஷம், அதுவும் சோமவார பிரதோஷத்திற்கான சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல
ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க.